சார் என்னுடைய அதாவது எதிர்பார்ப்பு அப்படின்றது வந்து ஏறக்குறைய ஒரு 190 தொகுதிகளில் அதிமுக நிற்கணும் சார். 190 தொகுதிகள் நிற்கணும். ஏன்னா அம்மா அவர்கள் அப்படிதான் எப்பவுமே நிற்பாங்க. மேக்சிமம் சீட் சார். நம்ம அதாவது 2006 தேர்தல் வெற்றி, திமுக வெற்றி பெற்றது. அவங்க சாகுற வரைக்கும் திமுக, ஏன்னா 2006 2011 2011 அப்புறம் 2 முறை சிஎம் அவங்க தான். சாகுற வரைக்கும் மைனாரிட்டி திமுக அரசுன்னு சொல்லிட்டு தான் செத்தாங்க. அப்படிப்பட்ட மைனாரிட்டியான ஒரு அரசை தான் வந்து எந்த ஒரு வாழ்நாளில், அதாவது மைனாரிட்டியான ஒரு அரசை நடத்தவே கூடாது ரொம்ப தெளிவாக இருந்தவங்க புரட்சித்தலைவர் அம்மா அவர்கள். அவருடைய மாணவராக வரக்கூடிய ஐயா புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் வந்து அதே மாதிரி ஒரு ஸ்டாண்டர்ட் 190 தொகுதிகள். மீதி இருக்கிற 44 தொகுதிகளை நீங்க எப்படி வேணாலும் பிரிச்சுக்கோங்க. ஒரு 20 தொகுதி பாஜகவுக்கு, ஒரு 10 தொகுதி டிடிவிக்கு, ஒரு 7-8 தொகுதி அப்படின்ற மாதிரி ஏதோ ஒன்று. நான் சொல்றேன், மீதி இருக்க 44 தொகுதிகளை நீங்க எப்படி பிரிக்கீங்களோ பிரிச்சுக்கோங்க. பிரிச்சுட்டு 190 தொகுதிகளை அதிமுக கொடுங்க. அந்த அதிமுக அவருடைய வேட்பாளர்களுக்கு நியாயமாக வேலை பார்த்தீங்க அப்படின்னா திமுக அடுத்த எலெக்ஷன் இல்லை, இந்த 5 எலெக்ஷனுக்கு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை.